பண்ருட்டியில் அதிமுக மாநில மகளிர் அணி துணைச் செயலாளர் சத்யா பன்னீர்செல்வம் தலைமையில் மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். அப்போது அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் அரியணையில் அமர்த்த தீவிர கழக பணியாற்ற வேண்டும் என சத்யா பன்னீர்செல்வம் அதிமுகவினருக்கு அறிவுறுத்தினார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் அதிமுக மாநில மகளிர் அணி துணைச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் தலைமையில் மாற்றுக் கட்சியிலிருந்து 500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தமிழர் படை மாவட்ட செயலாளர் ஸ்டிக்கர் மோகன் உள்ளிட்டோர் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுக மாநில மகளிர் அணி துணைச் செயலாளர் சத்யா பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர். அப்போது பேசிய சத்யா பன்னீர்செல்வம் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் அரியணையில் அமர வைப்பதற்கு அதிமுக அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் புதிதாக அதிமுகவில் இணைந்தவர்களும் ஒற்றுமையாக கழக பணியாற்ற வேண்டும் என அதிமுக மாநில மகளிர் அணி துணைச் செயலாளர் சத்யா பன்னீர்செல்வம் அதிமுகவினருக்கு அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் நகர மன்ற தலைவர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு மாற்றுக் கட்சியில் இருந்து அதிமுகவில் இணைந்தவர்களை சால்வை அணிவித்து வரவேற்றார். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள News 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.